விவசாயத்துக்கு ஃபேக்டரி யூசேஜுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு பைக் ட்ராலி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணா சொல்லிருக்கேண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விவசாய காட்டுக்குள்ளெல்லாம் ஓட்டிக்கலாங்க. விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் போட்டு பெரிய வண்டி வாங்க தேவையில்ல. சின்ன சின்ன யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். கியர் பாக்ஸ் மாட்டி தான் மாட்டிருக்காங்க. ரிவேர்ஸ் ஃபார்வர்டோட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ரிவேர்ஸ் போகும். இப்படி மட்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் போகும். ஸோ கீரை ஆல்மோஸ்ட் எப்போ யூஸ் பண்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணி நீங்க கீர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செயின் வீல் எல்லாம் கிடையாது. கனெக்டிங் ராட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரவுண்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒன் டைம் நீங்க போட்டீங்கன்னா அதுல ப்ராப்ளமே வரக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க விவசாயத்துக்கு ஓட்டும் போது டயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிக்கு வர மாதிரி 12 இன்ச் சைஸ் உங்களுக்கு டயர் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கட்டுமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு வெயிட் தாங்குற மாதிரி 1 டன் வேணாலும் வச்சு ஓட்டிக்கலாம்னு சொல்றாங்க. இதுல உங்க வீட்டுல பழைய வண்டி எல்லாம் இருக்கு, அதிகமா ஓட்டுறது இல்லை அப்படின்னா ஸோ அதை ஒரு இன்ஜின் மட்டும் ரெடி பண்ணி நீங்க இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ட்ராலி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வண்டி எதுவும் இல்லை, புதுசாக தான் பண்ணணும் அப்படின்னா நீங்க இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராலியோட வண்டி காஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்து வர அவ்வளவுதான். 100cc வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 கிலோ 650 கிலோ வெயிட் தாங்க. இந்த மாதிரி 150cc எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் இருக்கும். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பைக் 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாத்துவோம். ஸோ 1 லிட்டர் அதுவும் மாத்திட்டு கிரவுன் ஆயில் மட்டும் 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாத்துற மாதிரி வருங்க. வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க சர்வீஸ் உங்க ஏரியால எங்க இருந்தாலுமே பண்ணிக்கலாம். நீங்க நம்ம லோடு கொடுத்து போறங்காட்டி பிரேக்கிங் இதெல்லாம் எப்படி இருக்கும்? பிரேக் எல்லாம் பேக் 2 வீலுக்குமே பிரேக் இருக்குங்க. ஃப்ரண்ட் வீல் பிரேக் ஆல்ரெடி பைக்ல இருக்கிற பிரேக் அப்படியே வந்துடும். ஓ டிஸ்கோட அப்படியே பிரேக் அடிச்சீங்கன்னா அப்படியே அடிச்ச இடத்துல அட்டன் டைம்ல நிற்கும். பவர்ஃபுல்லான பிரேக் தான். சூப்பரா இருக்குங்க. யார் வேணாலும் ஓட்டிக்கலாம். ஓட்டுறக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது. பல லட்சம் செலவு பண்ணி இது பண்ண தேவையில்லைங்க. இது சும்மா கம்மி செலவு தான். தொட்டி சைஸ் எல்லாம் என்னென்ன சைஸ்? தொட்டி சைஸ் வந்து 4.5க்கு 5 சைஸுங்க. சரிங்க. இல்ல எங்களுக்கு இன்னும் பெரிய சைஸா வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி எங்கேயாவது வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி தரோம். எங்ககிட்ட ஈஸி இன்ஜினியரிங்னாவே பெஸ்ட் குவாலிட்டியை மட்டும் தான் கொடுப்போம். கண்டிப்பா நீங்க குவாலிட்டி இல்லாம நாங்க கொடுக்கவே மாட்டோம். நாங்க ஆல்ரெடி ட்ராலி பண்ணியிருக்கோங்க. அந்த ட்ராலியும் அதே மாதிரி குவாலிட்டியா தான் இருந்தது. இதெல்லாம் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா 16 kg தான் போடுறோம். 2mm சீட் தான் யூஸ் பண்றோம். ஆனா டெலிவரி எங்க இருந்தாலும் கொடுத்துடலாம். வண்டியில நீங்க பார்சல் உங்க வண்டியை போட்டு விட்டீங்கன்னா நீங்க இல்ல நாங்க தூரமா இருக்கிறோம் வர முடியல உங்க கம்பெனிக்கு அப்படின்னா அதோட வண்டியோட ஆர்சி புக் ஜெராக்ஸும் வந்து பார்சல் எங்க கம்பெனிக்கு போட்டு விட்டீங்கன்னா நாங்க 20 நாளுங்க டைம் ரெடி பண்ணிட்டு நாங்க சொல்லுவோம். நீங்க வர முடிஞ்சா வந்து எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கொண்டு வந்து கொடுக்க சொன்னாலும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். எந்த மூல மூடுக்குல இருந்தாலும் அந்த வண்டி கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு வந்துருவோம். இந்த வண்டி மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.